தியான்சந்த் விருது தொடர்பாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் உரிய பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சியாளராக உள்ள ரஞ்சித்குமார் என்பவர்தான் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். அதில் நாட்டுக்காக பல்வேறு பதக்கங்கள் வென்றுள்ள தனது பெயரும் 2015ஆம் ஆண்டிற்கான தியான்சந்த் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தன்னை விட குறைவான புள்ளிகளை பெற்றுள்ள ரோமியோ ஜேம்ஸ் உள்ளிட்டோர் தியான்சந்த் விருதுக்கு தேர்வானதில் முரண்பாடு உள்ளதாகவும் ரஞ்சித்குமார் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிபதி சுப்பையா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தியான்சந்த் விருது தொடர்பாக மத்திய விளையாட்டுத்துறை செயலர் 2 வாரத்திற்குள் உரிய பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். உலக அளவில் 26 முறை சென்று இந்தியாவிற்காக 10 தங்கப்பதக்கம், 7 வெள்ளிப்பதக்கம், 5 வெண்கலப்பதக்கம் பெற்று பெருமை சேர்த்திருக்கேன். இதில் முக்கிய விளையாட்டு போட்டியான காமன்வெல்த் கேம்ஸ் 18th காமன்வெல்த் கேம்ஸ் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் மெல்போர்னில் நடந்துச்சு. அப்போ இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டு மாற்றுத்திறனாளிக்கான அந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியிலே பதக்கம் பெற்ற ஒரே இந்திய வீரர் நான் தான். அதுபோக 2002 தென்கொரியாவில் நடைபெற்ற 8th பசிபிக் கேம்ஸ் ஏசியன் லெவல் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்தியாவிற்காக வட்டு எறிதலில் வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுபோக 2006 8th பசிபிக் கேம்ஸ் ஏசியன் லெவலில் வந்து இந்தியாவிற்காக குண்டெறிதலில் வந்து வெண்கலப்பதக்கம் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்படி முக்கிய விளையாட்டு போட்டியான ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ் போன்ற போட்டிகளை பதக்கம் பெற்று சாதனை செய்திருக்கேன் இந்தியாவுக்காக. ஆனால் அது போக வந்து ஐபிசி அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போன்ற உலக தரமான விளையாட்டு போட்டிகளை பங்கு கொண்டு நிறைய பதக்கங்களை நான் பெற்றிருக்கேன். தொடர்ந்து நேஷனல் சாம்பியனாக 36 தங்கப்பதக்கங்கள் பெற்று தொடர்ந்து நேஷனல் சாம்பியனாக இருந்து வருகிறேன்.